ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சினிமா வித் மீ காமேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து லொயாலா காலேஜ் ஆஃப் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினி மீட் நடந்துருந்துச்சு. அந்த அலுமினி மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் படித்த நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸும் வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான். ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் கேட்கணும்னா இது ஒரு பழைய இமேஜ் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இந்த இமேஜ் வந்து 1998 வந்து லோயோலா காலேஜில் எடுத்திருக்காங்க. லோயோலா காலேஜ் பேக் சைடில் வந்து இந்த இமேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து என்ன இமேஜ், யாரோட இமேஜ்னு பார்த்தீங்கன்னா லோயோலா காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன் பேட்ச், அதாவது 98 படித்த விஷுவல் கம்யூனிகேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட இமேஜ் தாங்க இது. ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸும் வந்து இருந்திருக்காங்க. இப்போது சினிமா ஃபீல்டில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்க டாப் ஆக்டர்ஸும் இதில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த இமேஜில் இருக்க டாப் 5 ஆக்டர்ஸ் அண்ட் சினிமா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்கள நாங்கள் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இவங்க யார் யார் தெரிஞ்சிருக்காங்க, உங்களுக்கு யாராச்சும் ரெகனைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீபமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், கம்போசர்னு சொல்லிட்டு அவர் கரியரில் வந்து இப்போ கொடி கட்டி பறந்துட்டு வராரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் தான் வந்து படிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்லேயும் நம்ம இமேஜில் லெஃப்ட் சைட் கார்னரில் நமக்கு தெரியுது. அண்ட் செகண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் அனுவர்தன். ஸோ அனுவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இதில் தான் வந்து அவங்க வந்து படிச்சிருக்காங்க. அவங்க வந்து இப்போது தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ஆண்டர்ப்ரனர். ஸோ அனுவர்தன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிமுக்கு வந்து அவங்க வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்பெஷலாக சொல்லணும்னா இப்போ 2024 வரப்போகிற கங்குவா ஃபிலிமுக்கும் வந்து இவங்க தான் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட துணிவு அந்த படத்துக்கும் வந்து அவங்க தான் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. வலிமைன்னு சொல்லிட்டு நிறைய படம் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அண்ட் தேர்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். ஸோ விஷ்ணுவர்தன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமஸான டிரெக்டர் தமிழ் சினிமாலன்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரெக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எடுத்திருக்காரு. லைக் 2025 அண்ட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா அவர் படம் வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ விஷ்ணுவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவர் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவார்ட்ஸ், சைமா அவார்ட்ஸ், ஐஃபா அவார்ட்ஸ், ஃபிலிம்பேர் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய படம் வந்து அது வின் பண்ணி இருக்கு. ஸோ விஷ்ணுவர்தனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் கூட நயன்தாரா மேம் கூட சொல்லிட்டு நிறைய படம் வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அஜித் சார் கூட வந்து ஆரம்பம்ன்ற படத்தையும் வந்து அவர் தான் வந்து டிரெக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து நாமினிஸ் ஆன படமும் வந்து அவர் எடுத்திருக்காரு. இவர் மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கதைக்களத்தில் வந்து எடுத்த ஒரு டேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஷ்ணுவர்தன். அண்ட் அனதர் ஃபேமஸான ஆக்டர்ஸ் வந்து டைரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து புஷ்கர் அண்ட் காயத்ரி. ஸோ புஷ்கர் அண்ட் காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டூவோ ஃபிலிம் மேக்கர்ஸ். இவங்க 2 பேருமே வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸாக வந்து இப்போது தமிழ் சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான ஃபிலிம் வந்து எடுத்திருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்த விக்ரம் வேதா படம். ஸோ விக்ரம் வேதா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ரைட்டர்ஸாகவும் சரி டிரெக்டராகவும் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2007 ஓரம் போன்ற படம் வந்து இவங்களுக்கு ஒரு டர்ன் ஓவர் கொடுத்துன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நிறைய படம் வந்து அவங்க அடுத்தடுத்து நடிச்சு அவங்க வந்து டிரெக்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து டாப் 5 வந்து நாங்கள் டீகோட் பண்ண ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் இந்த இமேஜில் இருந்து. ஸோ இந்த இமேஜில் வந்து உங்களால் யார் யார் கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.